இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் பே மூலமாக எப்படி உங்களுடைய ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறது என்பதை பற்றியும் ஃபாஸ்டாக் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் அதேமாதிரி ஃபாஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டாக் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆப் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பில் அண்ட் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபாஸ்டாக்னு இருக்கும். நீங்கள் எந்த ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபாஸ்டாக்குடைய பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபாஸ்டாக் கார்டிலே பேங்க் நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி தெரியலனா ஸ்டேட்டஸ் செக் போகும்போது நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். அதை நான் கடைசியாக உங்களுக்கு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு ஷோ பண்ணுறேன். உங்களுடைய ஃபாஸ்டாக் பேங்க் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் இருந்தால் ஃபவுண்ட் ஏ மேட்ச்னு வரும். லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா கரண்ட் பேலன்ஸ் சொல்லிவிட்டு ஃபாஸ்டாக்கான பேலன்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக நீங்கள் ஃபாஸ்டாக் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ண நினச்சிங்கன்னா பாட்டமில் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண நினைக்கிறீங்களோ 100 ரூபீஸ்னா 100 ரூபீஸ் அமௌண்ட் என்டர் பண்ணி பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்டாக் வந்து ரீசார்ஜ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஃபாஸ்டாக் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாஸ்டாகோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து npci.org.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட், கன்சியூமர், மீடியான்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்டாக வந்து கன்சியூமர்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே அதில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4வதாக செக் யுவர் NETC ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு செலக்ட் சர்ச் பை ஃபாஸ்டாக் ஐடி ஆர் வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ஃபாஸ்டாக் ஐடி தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க. வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டுருங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணோம். ஃபாஸ்டாக் ஐடி தெரியும்னா அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்முலா என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஃபாஸ்டாக் ஐடியோடைய முதல் 2 நம்பர் கடைசி நம்பர்லாம் ஷோ ஆகும். அடுத்ததாக வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆக்டிவாக இருக்கா, உங்களுடைய ஃபாஸ்டாக் இன்ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வெஹிக்கிள் கிளாஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு யுவர் ஃபாஸ்டாக் இஸ் ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஆர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பேங்க் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்ததாக வந்து இஷ்யூ டேட்னு இருக்கும். இது வந்து ஃபாஸ்டாக் எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபாஸ்டாக் இஷ்யூர் பேங்க்குடைய நேமும் கொடுத்துருப்பாங்க. இது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ன்றதால அந்த நேம் இருக்குது. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களோட ஃபாஸ்டாக் வந்து ஆக்டிவாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த டேட் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபாஸ்டாக்கான பேங்க் எதுன்னு உங்களுக்கு தெரியல, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.